ஒண்ணுக்கும் மேற்பட்ட டிவைசஸ் ஒருத்தர் கூட ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சா, அத வந்து நம்ம ஒரு நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா, இந்த நெட்வொர்க்லயே பார்த்தீங்கன்னா, பல டைப்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா, பேன். அதாவது பெர்சனல் ஏரியா நெட்வொர்க். அதாவது உங்க கம்ப்யூட்டர், வயர்லெஸ் மவுஸு, இல்லன்னா ப்ளூடூத் ஹெட்செட்டு இந்த மாரி டிவைசஸ் எல்லாமே ஒருத்தர் கூட ஒருத்தர் கம்யூனிகேட் பண்றதுக்கு ஃபார்ம் பண்ற நெட்வொர்க்க தான் பெர்சனல் ஏரியா நெட்வொர்க் அதாவது பேன் அப்படின்னு சொல்றாங்க. இதோட கவரேஜ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்னதா தான் இருக்கும். இது வந்து நம்ம டே டு டே லைஃப்ல வந்து ரெகுலரா யூஸ் பண்றோம் நம்ம. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, லேன். இத வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பில்டிங்ல ஒண்ணுக்கும் மேற்பட்ட டிவைசஸ் லைக் கம்ப்யூட்டரு, பிரிண்டரு இந்த மாரி டிவைசஸ் எல்லாத்தையுமே ஈத்தர்நெட் கேபிள் மூலமா கனெக்ட் பண்ணி, அதுல ஃபார்ம் ஆகுற நெட்வொர்க்க வந்து லேன் அதாவது லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு பில்டிங்ல மட்டும் ஃபார்ம் பண்ற நெட்வொர்க். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நம்ம ஒரு பில்டிங்ல வந்து ஒரு கம்பெனி ரன் பண்றோம்னா, அந்த பில்டிங்ல இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ஸு, சர்வர்ஸு, அப்புறம் பிரிண்டர்ஸ் இந்த மாரி டிவைஸ் எல்லாத்தையுமே ஸ்விட்ச் இல்லன்னா ரவுட்டர் மாரி நெட்வொர்க்கிங் டிவைஸஸ வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி, ஒரு பெரிய நெட்வொர்க்கா ஃபார்ம் பண்ணியிருப்போம். இந்த நெட்வொர்க்க தான் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. லேன் பார்த்தோம். லேன் மாரியே WLAN அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க் டைப் இருக்குது. அதாவது லேன்ல பார்த்தீங்கன்னா, ஒரே பில்டிங்ல இருக்கிற டிவைஸஸ வந்து நம்ம வயர் மூலமா கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கரெக்ட்டா? அது வந்து வயர் மட்டும் தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சம் வந்து வயர்லெஸ் டிவைஸ் லைக் நீங்க வைஃபை மோடம் கூட யூஸ் பண்ணலாம். பட் இந்த WLAN அப்படிங்கிறது லேன் மாதிரியே இன்னொரு லேன் தான். ஆனா இங்க வந்து முழுக்க முழுக்க வயர்லெஸ்ஸால தான் அவங்க கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாரி ஃபார்ம் பண்ற நெட்வொர்க்க வந்து வயர்லெஸ் லேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. சப்போஸ் நம்ம கம்பெனி வந்து திடீர்னு பெருசாயிருச்சுன்னு வைங்க. ஸோ பக்கத்திலே 2 பில்டிங் வந்து நான் வாடகைக்கு வாங்கிக்கிறேன். அந்த 2 பில்டிங்லயும் நம்ம கம்பெனி ரன் பண்றோம். ஸோ இப்போ ஒவ்வொரு பில்டிங்லயுமே கம்ப்யூட்டர், சர்வர், பிரிண்டரு இந்த மாரி டிவைஸஸ்லாம் கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். சிம்பிளா சொல்லணும்னா ஒவ்வொரு பில்டிங்லயும் ஒரு லேன் நெட்வொர்க் இருக்கு அப்படின்னு நெனச்சுக்கோங்க. இப்போ இவங்க எல்லாத்தையுமே நான் கனெக்ட் பண்ணிட்டேன்னு வைங்க. அதாவது 3 லேனையுமே நான் கனெக்ட் பண்ணிட்டேன்னா, இவங்க ஃபார்ம் பண்ற நெட்வொர்க்க வந்து கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கேம்பஸ் ஏரியா நெட்வொர்க். அதாவது ஸ்கூல் கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு 4, 5 பில்டிங் சேர்ந்தா ஒரு கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி நம்ம பக்கத்துல இருக்கிற நம்மளுடைய லேண்ட்ஸ கனெக்ட் பண்ணி ஃபார்ம் ஆகுற நெட்வொர்க்க வந்து கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இப்போ நம்மளோட கம்பெனி வந்து இன்னும் பெருசாயிருச்சு. சென்னையில வந்து தாம்பரத்துல ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கோம். அப்புறம் OMRல பெருங்குடியில ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு நெனச்சுப்போம். இப்போ இந்த 2 ஆஃபீஸையும் நான் கனெக்ட் பண்றேன். இந்த மாரி ஒரு மெட்ரோபொலிட்டன் ஏரியாக்குள்ள அதாவது ஒரு சிட்டியோட டிஃபரண்ட் லொகேஷன்ல இருக்கிற நெட்வொர்க்ஸ நம்ம கனெக்ட் பண்ணி ஃபார்ம் ஆகுற நெட்வொர்க்க மேன் அதாவது மெட்ரோபொலிட்டன் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஃபைபர் ஆப்டிக்ஸ் அந்த மாரி கேபிள் மூலமா கனெக்ட் பண்ணலாம். அண்ட் ஃபைனலா நம்ம பார்க்க போற நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா, வைட் ஏரியா நெட்வொர்க். அதாவது வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சிட்டிக்குள்ள கனெக்ட் ஆகுறத பத்தி பார்த்தோம் கரெக்ட்டா? இப்போ என்னன்னா, டிஃபரண்ட் சிட்டீஸ கனெக்ட் பண்றது, இல்லாட்டி அதுக்கும் மேல போய் டிஃபரண்ட் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற நெட்வொர்க்க கனெக்ட் பண்றது, இல்லன்னா டிஃபரண்ட் டிஃபரண்ட் கண்ட்ரீஸ்ல இருக்கிற மல்டிபிள் நெட்வொர்க்ஸ கனெக்ட் பண்ணி ஃபார்ம் பண்ற நெட்வொர்க்க வந்து வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கனெக்ஷனையும் வந்து ஃபைபர் ஆப்டிக்ஸ் மூலமா, இல்லாட்டி சேட்டிலைட் மூலமா கூட கனெக்ட் பண்ணலாம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா, சென்னையில ஆல்ரெடி ஒண்ணு இருக்குது. இதே மாரி ஒரு பெங்களூர்லயோ, இல்லாட்டி அமெரிக்காலயோ ஒரு பிரான்ச் நான் ஓப்பன் பண்றேன். இப்போ இந்த 3 நெட்வொர்க்கையும் நான் கனெக்ட் பண்ணேன்னா, இது எல்லாமே கனெக்ட் ஆகி ஃபார்ம் ஆகுற நெட்வொர்க்க தான் வேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இப்போ யாராச்சும் ஒரு வேனுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்க. உலகத்துல இருக்கிற மல்டிபிள் பப்ளிக் நெட்வொர்க்ஸ் வந்து ஒண்ணு கூட ஒண்ணு கனெக்ட் ஆகி ஒரு பெரிய நெட்வொர்க்கா ஃபார்ம் ஆகி இருக்குது. அந்த நெட்வொர்க்க தான் நம்ம இன்டர்நெட் அப்படின்னு சொல்றோம். கரெக்ட்டா? வேனோட டெஃபினிஷன் என்னது? டிஃபரண்ட் சிட்டீஸ் இல்லன்னா டிஃபரண்ட் கண்ட்ரீஸ்ல இருக்கிற நெட்வொர்க்க கனெக்ட் பண்ணி ஃபார்ம் பண்ற பெரிய நெட்வொர்க்க தான் வேன் அதாவது வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிஷன சாட்டிஸ்ஃபை பண்ணுது கரெக்ட்டா? டிஃபரண்ட் சிட்டீஸு, டிஃபரண்ட் கண்ட்ரீஸு இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுது. ஸோ வேனுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்நெட்ட சொல்லலாம். ஓகே. நம்ம நெட்வொர்க் டைப்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இது வந்து நெட்வொர்க்கிங்லயே ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபியூச்சர்ல நம்ம பார்க்க போற நெறைய கான்செப்ட்ஸ்ல நான் டைரக்ட்டா அந்த நெட்வொர்க் பேர தான் சொல்லுவேன். லேன்ல இத யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் கேன்ல இத யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவேன். இதோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தான் ஃபியூச்சர்ல உள்ளதெல்லாம் உங்களுக்கு புரியும். அவ்வளோதான் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து நெட்வொர்க்கிங் கான்செப்ட் எத பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.